இது ஒனி நியூஸின் சுவிட்சர்லாந்து செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தின் செனட் சபை இரட்டை குடும்பப் பெயர்களை வைக்க மீண்டும் அனுமதி. சுவிட்சர்லாந்தில் வீடுகள் தட்டுப்பாடு. சூரிச்சில் காலியாக இருக்கும் ஒரு வீட்டை பார்வையிட 300 பேர் வரிசை. துர்காஃப் மாகாணத்தில் வங்கிக் கொள்ளை சம்பவம் தொடர்பில் சாட்சிகளை கோரும் போலீசார். சுவிட்சர்லாந்தில் மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் அதிகரிக்க உள்ளதாக ஃபெடரல் பொது சுகாதார அலுவலகம் தெரிவிப்பு. அல்பேனியாவை சேர்ந்த 3 ஆண்கள் மீது 40 கொள்ளை சம்பவங்களுக்கான குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்த பெர்ன் கண்டோனல் பொது வழக்கறிஞர் அலுவலகம். தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு. இனிதான் வேலையே இருக்கு. லீசிங், இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும். இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே. அதுதான் யோசனையா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு. நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும். குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க. சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா? நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். சுவிட்சர்லாந்தின் செனட் சபை நேற்றைய தினம் இரட்டை குடும்பப் பெயர்களை மீண்டும் அனுமதிக்க 40க்கு 2 என்ற வாக்கு வித்தியாசத்துடன் பிரதிநிதிகள் சபையின் முன்மொழிவை அங்கீகரித்தது. ஆனால் ஒற்றை பெயர் மற்றும் குடும்பப் பெயர் கொள்கைகளை ஒழிப்பதை நிராகரித்தது. 2013 இருந்து இரட்டை பெயர்கள் தடை செய்யப்பட்டன. இது திருமணத்தின்போது தம்பதிகள் தங்கள் சொந்த பெயரை வைத்திருக்கவோ அல்லது பொதுப் பெயரை தேர்ந்தெடுக்கவோ வேண்டும். குழந்தைகள் பொதுப்பெயரை அல்லது பெற்றோரில் ஒருவரின் பெயரை பெறுகின்றனர். இது ஆண் பெண் சமத்துவத்தை கேள்விக்கு உட்படுத்துவதாக கருதப்படுகிறது. இதனால் இந்த புதிய திருத்தம் தம்பதிகள் இரட்டை பெயரை தேர்ந்தெடுக்கவும் பெயர்களின் வரிசையை சுதந்திரமாக முடிவு செய்யவும் அனுமதிக்கிறது. பொது குடும்பப் பெயர் வரையறுக்கப்படாது. இந்நிலையில் இரட்டை குடும்பப் பெயர்களை அனுமதித்ததோடு ஒற்றை பெயர் கொள்கையை ஒழிக்க மறுத்த செனட் பெயருக்கும் தோற்றத்திற்கும் இடையே தொடர்பை உறுதிப்படுத்துவதை வலியுறுத்தியது. சுவிட்சர்லாந்தின் சில மாகாணங்களில் 10,000 வீடுகளுக்கு ஒரு வீடு மட்டுமே காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் ஃபெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் கணக்கெடுப்பின்படி 1.8 மில்லியன் குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளன. இவற்றில் 1 மில்லியன் வீடுகளில் ஒற்றை குடும்பம் மட்டுமே வாழ்கிறது. மேலும் 55% வீடுகளில் ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே உள்ளனர். சுவிட்சர்லாந்தில் ஒரு நபருக்கு சராசரியாக 46.6 சதுர மீட்டர் வாழிட இடம் உள்ளது. ஆனால் சூரிச் நகரில் 10,000 வீடுகளுக்கு ஒரு வீடு மட்டுமே காலியாக உள்ளது. சமீபத்தில் நகைச்சுவையாளர் லாரா ஸ்டோல் வெளியிட்ட வைரல் வீடியோவில் சூரிச்சில் வாடகைக்கு வீட்டை பார்வையிட 300 பேர் வரிசையில் நிற்கும் காட்சி இடம்பெற்றது. இது வீட்டு நெருக்கடியை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. துர்காஃப் மாகாணத்தில் ஹார்ன்பஹன்ஹாஃப்லாட்ஸ் வங்கிக் கிளையில் கடந்த வியாழக்கிழமை காலை 11:30 மணிக்கு முன் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நுழைந்து ஊழியரை வாய்மொழியாக மிரட்டி பணம் கேட்டார். கொள்ளையடித்த பொருட்களுடன் அவர் ரயில் நிலையம் நோக்கி தப்பிச் சென்றார். துர்காஃப் கண்டோனல் காவல்துறை முந்தைய விசாரணைகள் தோல்வியடைந்ததால் குற்றவாளியின் படங்களை பிக்ஷல் இல்லாமல் வெளியிட்டுள்ளது. சுமார் 170 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட வெளிர் நிற தோலுடைய அவர் பழுப்பு ஜாக்கெட், சாம்பல் ஃபேஸ் கேப் மற்றும் சன்கிளாஸ் அணிந்திருந்தார். மேலும் அவர் ஜெர்மன் மொழியை பேசுகிறார். இந்நிலையில் தற்போது காவல்துறை பொதுமக்களிடம் உதவி கோருகிறது. படத்தில் உள்ள நபர் அல்லது சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் 2026 மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் சராசரியாக 4.4% அதிகரிக்க உள்ளது. ஃபெடரல் பொது சுகாதார அலுவலகம் நேற்றைய தினம் அறிவித்தபடி சராசரி மாத பிரீமியம் 393.30 பிராங்குகளாக உயரும் எனவும் இது 16.60 பிராங்குகள் அதிகரிப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வயது வாரியாக பெரியவர்களின் பிரீமியம் 18.50 பிராங்குகளால் உயர்ந்து 465.30 ஆகவும் இளைஞர்களின் பிரீமியம் 13.30 பிராங்குகளால் உயர்ந்து 326.30 ஆகவும்
சிறுவர்களின் பிரீமியம் 5.70 பிராங்குகளால் உயர்ந்து 122.50 ஆகவும் இருக்கும். இந்த அதிகரிப்பு மருத்துவச் செலவுகளின் 3.7% உயர்வை பிரதிபலிக்கிறது. இந்நிலையில் ஃபெடரல் பொது சுகாதார அலுவலகம் காப்பீட்டு நிறுவனங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தொடர வேண்டும் என வலியுறுத்துகிறது. பேர்ன் கண்டோனல் பொது வழக்கறிஞர் அலுவலகம் அல்பேனியாவைச் சேர்ந்த 27 முதல் 38 வயதுடைய 3 ஆண்களுக்கு எதிராக 40 கொள்ளைச் சம்பவங்களுக்கான குற்றச்சாட்டை தாக்கல் செய்துள்ளது. அக்டோபர் 2023 முதல் அக்டோபர் 2024 வரை ஜெனீவா ஏரி பகுதியிலிருந்து விண்டர்தர் வரை நடந்த இந்த கொள்ளை சம்பவங்களில் சுமார் 5 லட்சம் பிராங்குகள் மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டன. அத்துடன் பொருள் சேதம் 75,000 பிராங்குகளுக்கு மேல் காணப்படுகிறது. குற்றவாளிகள் வீடுகளின் இடங்களை இணையத்தில் ஆராய்ந்து குடியிருப்பாளர்கள் இல்லாத நேரங்களை தேர்ந்தெடுத்து நுழைந்துள்ளனர். அக்டோபர் 2024 இறுதியில் செயின்ட் இமியர் போலீசார் இவர்களின் காரில் திருட்டுக்கருவிகள் மற்றும் பொருட்கள் கண்டறியப்பட்டதால் 3 கைது செய்யப்பட்டனர். ஒருவர் 2012 மற்றும் 2022 9 சம்பவங்களுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர். இவர் 1 லட்சத்துக்கும் மேல் திருடியதாக கூறப்படுகிறது. 3 கும்பல் திருட்டு, வெளிநாட்டு மற்றும் ஒருங்கிணைப்புச் சட்ட மீறல், போக்குவரத்துச் சட்ட மீறல் ஆகிய குற்றங்களை தற்போது எதிர்கொள்கின்றனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.